இப்படி சொல்ல வரும், இந்த வாழ்க்கை பயணத்தில், இந்த வாக் வித் காட், கர்த்தரோடு நடக்கிற இந்த நடையின் பயணத்தில் தேவன் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு நிலை நம்ம யாருக்கும் வந்துவிடவே கூடாது. அனுதினமும் அவர் நமக்கு தேவை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிற மாதிரியை கற்றுக் கொடுக்கும் போது ஆண்டவர் எப்படி தெரியுமா ஜெபிக்க சொன்னார்? அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு அன்றன்று தருவீராக. அப்படின்னா டெய்லி டிபெண்டன்ஸ் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்னை உண்டாக்கும் போது, என் சரீரத்தை டிசைன் பண்ணும் போது நான் டெய்லி 3 முறை சாப்பிட்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். சிலர் 5, 7 எல்லாம் சாப்பிடுறாங்க. ஆமென். அட்லீஸ்ட் ஒரு முறை டெய்லி சாப்பிடணும் என்ற நிலையில் தான் இந்த சரீரத்தை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். அப்படின்னா என்ன? அந்த ஜெபத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? நம்மளை டிசைன் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டா போதும் என்று இந்த சரீரத்தை டிசைன் பண்ணி இருக்கலாமே. அல்லது 40 நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டால் போதும் என்று இந்த சரீரத்தை டிசைன் பண்ணி இருக்கலாமே. அவர் பண்ணவில்லை. நம்ம சரீரம் டெய்லி சாப்பிடணும்னு டிசைன் பண்ணினவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது கூட சொல்றார், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு அன்றன்று தாரும்னா, நீ வாரத்துக்கு ஒரு முறையும் மாசத்துக்கு ஒரு முறையும் என்கிட்ட வந்தா போதாது, அனுதினமும் என்கிட்ட வரணும், என் உறவில் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார்.